அதே போல் அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, வமின் அஹம்மி சுவரி ஐதன் அஸ்ஸுல்ஹு பைன ஸௌஜத்தைன், அதாவது ஜௌஜைன், கணவன் மனைவிகளுக்கு இடையில் பெரும்பாலும் பிரச்சனைகள் வரும், முரண்பாடுகள் வரும். இந்த கணவன் மனைவி பிரச்சனையில் மிக முக்கியமாக மூன்றாம் தரப்பினர் கவனமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவியை பற்றியோ மனைவி கணவனை பற்றியோ ஏதாவது ஒன்று சொல்கிற நேரத்தில் அந்த இடத்துல மூணாவது நபர் பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது. ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனை என்பது அந்த மூன்றாம் நபருக்கு அதை தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியாது. பலதரப்பட்ட பிரச்சனைகள், சிலது வெளியே வரும், சிலது வெளியே வராது. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் நாங்கள் அவசரப்பட்டு ஒருவர் மீது இன்னொருவர் குற்றம் சாட்டி அல்லது ஒருவர் விமர்சனம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறா எப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஇன் இம்ரஅத்துன் காஃபத் மின் பக்லிஹா நுஷூஸன், அல்லாஹு தாலா சொல்றான், ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனிடமிருந்து வெறுப்பையோ இஅராதன் அல்லது புறக்கணிப்பையோ பயந்தால், தன்னுடைய கணவன் தன் மீது வெறுக்கிறார் என்பதையோ அல்லது தன்னை புறக்கணிக்கிறார் என்பதையோ பயந்தால், ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை அவர்கள் உண்டாக்கி கொள்வது குற்றமில்லை. பேசிக்கொள்ளலாம், நீங்கள் இப்படி என்ன வெறுக்கிறீங்க, நான் உங்களோட இப்படி இதுக்கு பொருள் நடக்க மாட்டேன், அல்லது நீங்கள் என்னோட இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று தங்களுக்கு மத்தியில் இஸ்லாஹை உண்டாக்கி கொண்டால், அல்லாஹ் சொல்றான் வஸ்ஸுல்ஹு கைருன், அந்த சமாதானம் என்பது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு கஞ்சத்தனத்தை பற்றியும் அல்லாஹு தாலா சொல்றான், வ இன் துஹ்சினு வ தத்தகு, நீங்கள் உபகாரம் செய்து அல்லாஹ்வை பயந்து நடந்தால், ஃபஇன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா, நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தாலா சொல்றான். எனவே வ இன் கான சுல்ஹு உமூமன், இந்த சமாதானம் படுத்துவது என்பது பொதுவானதாக இருக்கிறது. தா அஜ்ரின் அதீமின், மகத்தான ஒரு கூலி இதற்கு இருக்கிறது. வ அஹம்மியத்தின் பாலிகத்தின், இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறிப்பாக கணவன் மனைவிகளுக்கு இடையிலே செய்யப்பட வேண்டும். அவர்கள் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அவர்களது அந்த ஒற்றுமையினுடைய அந்த ஸ்திரத்தன்மையிலே தான் குடும்பத்தின் ஸ்திரத்தன்மை இருக்கிறது, குழந்தைகளை வளர்ப்பதின் ஸ்திரத்தன்மை இருக்கிறது. எனவே குடும்ப வாழ்க்கை சமாதானமாகவும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறால் அவர்கள் சமாதானமாக வாழுவதிலே தான் இருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய ரூஹானியத் ராஹத், அந்த சமுதாயம் அமைதியாக வாழ்வதில் இருக்கிறது, குடும்பங்கள் அமைதியாக வாழ்வதில் இருக்கிறது, குழந்தைகள் உருவாக்கப்படுவதிலே தான் அந்த சமாதானத்தினுடைய சந்தோஷமும் சுபீட்சமும் இருக்கிறது என்பதை இந்த ஹுத்துபாவிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, குடும்பத்திலே பிரச்சனைகள், பிளவுகள் உருவாக்கப்படவும் கூடாது. அப்படி உருவாகினால் உடனடியாக அது தீர்த்து வைக்கப்பட வேண்டும், சமாதானப்படுத்தப்பட வேண்டும், அதில் சீர்திருத்தம் உண்டாக்கப்பட வேண்டும். வ இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அதாவது கணவன் மனைவிகளுக்கு இடையிலே முரண்பாடு வருவதை நீங்கள் பயந்தால், ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, கணவன் தரப்பிலிருந்து ஒரு நியாயமான ஒருவரையும் ஒரு நியாயமானவரையும், மனைவி தரப்பில் இருந்து ஒருவரையும் அவர்கள் நியாயமானவர்களை அனுப்ப வேண்டும். யுரீதா இஸ்லாஹன், அவர்கள் இஸ்லாஹை சீர்திருத்தத்தை விரும்பினால், யுவஃபிகில்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் கபீரா, அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தி விடலாம். எனவே முரண்பாடுகளை இஸ்லாம் தவிர்த்து சமாதானத்தை இந்த உலகத்திலே ஏவி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முரண்பாடுகள் தவிர்க்கப்பட்டால் தான் நாம் அதனுடைய சுபீட்சத்தை வாழ்க்கையிலே உணர முடியும் என்ற ஒரு கருத்தையும் இங்கே நாங்கள் பார்க்கிறோம்.